ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய விநாயகருடைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு என்னவென்றால், விருதாசலம் பழமலை நாதர் கோவிலில் பூமிக்கு அடியில் உள்ள விநாயகர் சிலை 18 அடி ஆழத்தில் அமைந்துள்ளார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 8/3/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 24வது நாள். இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த நாள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி விழா தொடக்கம். காங்கேயம் முருகப்பெருமான் கோயிலில் லட்சதீபம். மகளிர் தினம், பஞ்சமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி பஞ்சமி இரவு 10:01 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி மதியம் 2:19 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கண் திருஷ்டி தோஷம் நீங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்ல கேட்டிருப்போம். சிலரது கண்கள் கொல்லி கண்களாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் எதனை பார்த்தாலும் அனைத்தும் தங்களுக்கு வேண்டும் என்று ஏங்குவார். அது உணவாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய கொல்லி கண்ணிலிருந்து தப்ப முடியாது. பார்த்த மாதத்திலே கண் திருஷ்டி பட்டுவிடும். இந்த திருஷ்டியினால் உடல்நலன் பாதிப்பு, வியாபார பாதிப்பு மற்றும் பொருள் விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்டவர்கள் கண்ணில் படாமல் வாழவும் முடியாது. அதற்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நிவர்த்தி அடையலாம். வெள்ளிக்கிழமை இரவு 8:30 முதல் 9 மணிக்குள் இந்த பொருள்களை சேகரித்து இந்த திருஷ்டி பரிகாரம் செய்ய வேண்டும். மிளகாய் 5, படிகம் சீனிகாரம் 10 கிராம், உப்பு 1 கைப்பிடி, சூடம் 9 பெரிய சூடம். இந்த பொருள்களை ஒன்று சேர்த்து ஒரு துணியில் கட்டி, வியாபார ஸ்தலமாக இருந்தால் கல்லா முதற்கொண்டு எல்லா அறைகளிலும் 3 சுற்று சுற்றி வாசலிலே கொளுத்த வேண்டும். வீடாக இருந்தால் வீட்டில் உள்ள அனைவரையும் இருக்க செய்து 3 முறை சுற்றி வாசலிலே போட்டு கொளுத்த வேண்டும்.
ஒவ்வொரு வாரம் அல்லது மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையிலே இந்த பரிகாரம் செய்தால் கண் திருஷ்டி பாதிக்காது. இதை செய்து நீங்கள் அந்த பலனை கண்டிப்பாக அடையலாம். நாளைய தினம் ரோகிணி நட்சத்திர தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த சில தினங்களாகவே நாம் ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து வழி நடத்துகின்ற இந்த பகுதி 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்ரு என்ற பாவத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த 6வது இடம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் புதன் 6 அல்லது 8 நின்றால் நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், வெண்குஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குரு 8 நின்றால் சர்க்கரை வியாதி, இது இந்த 8ஆம் வீடு ஜலராசியாக இருக்க கண்டிப்பாக சர்க்கரை நோய் ஏற்படும். சுக்கிரன் 8 நிற்க சர்க்கரை வியாதி, இதுவும் 8ஆம் வீடு ஜலராசியாக இருக்க கண்டிப்பாக சர்க்கரை நோயாய் மாறும். சனி 8வது வீட்டில் சிறுநீர் பையில் கோளாறு, சர்க்கரை வியாதி, கண்ணில் சதை, பால்வினை நோய்கள். சுக்கிரன் 8 நிற்க சிறுநீர் பையில் கோளாறு, சர்க்கரை வியாதி, கண்ணில் சதை, பால்வினை நோய்கள். சனி 8 நிற்க பக்கவாதம், இடுப்பு பகுதியில் புற்றுநோய், கால்வலி, கட்டி. குரு 8 நிற்க அல்சர், வயிற்றுப்புண், வலிப்பு நோய் மூலம் குறிப்பாக ராகு தசாவில் வரும். கேது 8 நிற்க வயிற்று வலி, வயிறு சம்பந்தப்பட்ட நோய், பிறப்புறப்பில் பிரச்சனை. சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் வரும் என்பதற்கான கிரக இணைவுகளை சிலதை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். குரு 8 நிற்க அதுவே ஜலராசியாக இருந்தால் அதிகமாக சர்க்கரை நோய் வரும். மேஷ லக்னம் 8ஆம் வீடு விருச்சகம் குரு என்று, சிம்ம லக்னத்துக்கு 8 மீனத்திலே குரு என்று இருக்க, தனுசு லக்னம் 8ஆம் இடத்துக்கு கடகம் குரு இருக்க சர்க்கரை நோய் வரும். கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய் கூடி இருக்க சர்க்கரை நோய் வரும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கேதுவின் நட்சத்திர மாற்றத்தால் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகும் ராசிக்காரர். நவ கிரகங்களில் கேது மிகவும் முக்கியமான கிரகமாகும். பொதுவாக ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அறியப்படுகின்றன. கேதுவின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த சக்தி வாய்ந்த நட்சத்திர மாற்றத்தால் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று நாம் இங்கே பார்ப்போம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர மாற்றம் மகத்தான நன்மைகளை அளிக்கப் போகிறது. அவர்கள் வாழ்விலே கேதுவின் அருளால் உச்சத்தை அடைய வேண்டிய நேரம் இது. இப்பொழுது உங்கள் நிதி நிலை வெகுவாக அதிகரிக்கும். கடந்த கால கடன் சுமையிலிருந்து விடுபடலாம். மற்றவர் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் காலம் இது. அடுத்தது கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த நட்சத்திரத்தை மாற்றம் பிரகாசிக்க போகிறது. இந்த கிரக மாற்றம் கடக ராசிக்காரர்கள் பல நன்மைகளை அளிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் வருமான நிலை உயர வாய்ப்புகள் உள்ளன. அவர்கள் புதிய வருமான ஆதாரங்களை பெறலாம் மற்றும் அவர்கள் தொழில் வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்களை பெறலாம். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர மாற்றம் அங்கீகாரம் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடும். பல்வேறு திட்டங்களை சரியான நேரத்தில் முடிக்க அவர்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கும். மேலும் அதன் மூலம் பாராட்டுகளை பெறலாம். வேலையில் அவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் அவர்களுடைய கடின உழைப்புக்கு சிறந்த பலன்களை தரும். பல்வேறு பணிகளை வெற்றிகரமாய் முடிப்பதால் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று நீங்கள் முருக பெருமானின் கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழலாம். இப்பொழுது காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் அனைத்து ராசிகளுடைய மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை தொடர்ந்து 12 ராசிகளுடைய பொது பலனையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம்.
முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அடுத்த குறைகளை போக்க முற்படுவீர்கள். பயணத்தால் நன்மைகள் கிடைக்கும். தன ரீதியில் எல்லா வகையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 119. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அடுத்த குறைகளை போக்க முற்படுவீர்கள். பயணத்தால் நன்மைகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன ரீதியாக எல்லா வகையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பவர் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தால் லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளருடன் நிதானமாய் பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் நிறுவன பங்குகள் உயரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டிருப்போர் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் நிதானமாய் பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் நிறுவன பங்குகள் உயரும். கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு கௌரவம் அளிப்பார்கள். மேலிடத்திலிருந்து அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். குடும்ப வேலை காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிக்க முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த சக ஊழியர்கள் உங்களுக்கு கௌரவம் அளிப்பார்கள். மேலிடத்திலிருந்து அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்ப வேலை காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிக்க நேரிடும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளுடன் வெளியே சென்று மகிழ்ச்சியை பொழுதை கழிப்பீர்கள். வழக்குகளில் சமாதானமாய் போவது நல்லது. நிலம் வீடு சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நிதானமாய் பேசி செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். பண வரத்து திருப்தி தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளும் வெளியே சென்று மகிழ்ச்சியாய் பொழுதை கழிப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வழக்குகளில் சமாதானமாய் போவது நல்லது. நிலம் வீடு சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிதானமாய் பேசி செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். பண வரத்தும் திருப்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் சூழ்நிலை உருவாகலாம். எதிர்பார்த்ததை விட கூடுதல் செலவு ஏற்படலாம். தொழிலில் இருந்த தொய்வு நிலை நீங்கி முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தாமதமானாலும் பணம் வந்து சேரும். உங்கள் செயல் திறமை வெளிப்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் சூழ்நிலை உருவாகலாம். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்ததை விட கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். தொழிலில் இருந்த தொய்வுகள் நீங்கி முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தாமதமானாலும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் செயல் திறமை வெளிப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அரசியல் துறையினருக்கு உங்களது வார்த்தையில் மதிப்பு அதிகரிக்கும். உங்களது ஆலோசனைப்படி உடன் இருப்பவர்கள் கேட்டு செயல்படுவது மனதுக்கு இதமளிக்கும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். உங்கள் திறமை வெளிப்படும். பாராட்டு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அரசியல் துறையினருக்கு உங்களது வார்த்தையில் மதிப்பு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களோட ஆலோசனைப்படி உடன் இருப்பவர் கேட்டு செயல்படும் மனதுக்கு இதமளிக்கும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களது திறமை வெளிப்படும். பாராட்டு கிடைக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மாணவர்கள் விளையாட்டுகள் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாய் படிக்க கூடுதல் மதிப்பெண்ணை பெற உதவும். துன்பங்கள் விலகும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று திரும்புவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாய் படிக்க கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். துன்பங்கள் விலகும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக தலங்களுக்கு சென்று திரும்பி வருவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. பணவரத்து அதிகமாய் பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கட்டுப்பாடற்ற சுதந்திர எண்ணம் உண்டாகும். சிறிய விஷயங்கள் மன நிறைவு ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம்.
அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும், முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திர எண்ணம் உண்டாகும், சிறிய விஷயங்களில் மன நிறைவு ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும், வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், வார்த்தையின் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களும் கருத்து வேறுபடாமல் தடுக்கும், வாழ்க்கை துணையில் நலனில் அக்கறை காண்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5 ஆகும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும், வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். புராண நட்சத்திரத்தை சேர்ந்த உடல் ஆரோக்கியம் பெறும், வார்த்தையின் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களும் கருத்து ஏற்படாமல் தடுக்கும், வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வலிய வந்து உங்களுக்கு உதவி செய்து இன்பத்தை கூட்டுவார்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாம். போட்டிகள் விலகும், வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போர் தங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் போட்டிகள் விலகும், வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. நிதானம் கண்டிப்பாக தேவை. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், பணவரத்து திருப்தி தரும், பணவரத்து அதிகமாய் பொருளாதாரம் ஓங்கும், முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்கள் கூட கவனமாய் செய்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த பணவரத்து திருப்தி தரும், பணவரத்து அதிகமாய் பொருளாதாரம் ஓங்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனமாய் செய்வீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்கக்கூடாது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சித்தர்கள் மற்றும் மகான்களுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.